கரூர்ல தாவேகா கூட்டத்துல நடந்த துயர சம்பவம். இதுக்கு யார் காரணம்? தாவேகா தான் அப்படின்னு திமுக அரசு சொல்லுது. திமுக அரசு தான் காரணம் அப்படின்னு தாவேகா சொல்லுது. இது குறித்த விரிவான பார்வையை நமக்கு அளிப்பதற்காக தமிழ் ஜனம் டிஜிட்டல் டீமினுடைய ஹெட் திரு ஆனந்த் டி பிரசாத் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோட தொடர்ந்து பேசுவதற்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் ஆனந்த். வணக்கம். இந்த ஸ்டாம்பீட் நடந்தது, இந்த அதற்கு பிறகு நடந்த அந்த ட்ராஜடி, இதுக்கெல்லாம் யார் பொறுப்புன்னு நினைக்கிறீங்க? ஸ்டாம்பைடு வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் இது முதல்ல கிடையாது. பல நிகழ்ச்சிகளில் நடந்திருக்கு. பலவிதமான கட்சிகள், பலவிதமான மத நிகழ்ச்சிகள், ஜாதி நிகழ்ச்சிகளில் பல இடத்துல இந்த ஸ்டாம்பைடு நடந்திருக்கு. ஸோ ஒரு ஸ்டாம்பைடு நடந்து முடிந்த உடனே இதுக்கு யார் காரணம், இதற்கு யாரை குறை சொல்வது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கணும். ஏன்னா அது கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் இதுக்கு ஆன்சரபிள் தான். இவங்க யாராவது ஒருத்தர் இதுக்கு பொறுப்பேற்று தான் ஆகணும். பட் தற்பொழுது இறந்து போயிருக்காங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்கலாம் வாடி போயிருக்காங்க. அந்த பிஞ்சு குழந்தைங்களுடைய, அதாவது சில பேர் அழறது கூட நமக்கு வருத்தம் அளிக்கலாம். ஆனால் அந்த குழந்தைகள் வாழ வேண்டியவர்கள், நாளைக்கு டாக்டர் இன்ஜினியர்லாம் ஆக வேண்டிய அந்த குழந்தைகள் வந்து பிணம் மாதிரி கிடக்கிற அந்த காட்சிகள், அந்த காணொலிகளை பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு மிகுந்த ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது. இதுக்கு இடையில தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இது யார் மேலே இந்த பழியை போடுறது அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இதெல்லாம் இந்த சோகமெல்லாம் முடிந்த உடனே 2 நாள் கழித்து இதுக்கு யார் பொறுப்பு, இதுக்கு யார் மேலே பழி போடுறது அப்படிங்கிற அரசியல் அங்கே துவங்கும். அதற்கு முன்னரே நம்ம வந்து ஒரு பிட்டு போட்டு வச்சிடணும், இவர் தான் அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் தாவேகா கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்து நீதிமன்றத்தில் இப்போ ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால், விஜய் மீது செருப்பு வீசப்பட்டிருக்கு, சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே லைட்டை ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நாங்கள் கேட்ட இடம் தரல, நெருக்கமான ஒரு நெருங்கலான ஒரு இடத்த தந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அடிதடி நடத்துனாங்க. காவல்துறை வந்து அடிதடி நடத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி குறைகளை வந்து அவங்க, ஏன்னா நாளைக்கு இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்களா, நாங்கள் அப்பயே கேஸ் போட்டோம், இது நாங்கள் பண்ணலை, இது இவங்க தான் பண்ணாங்கன்னு. அதே மாதிரி திமுக தரப்புல இருந்து என்ன சொல்கிறாங்க, விஜய் சொன்ன நேரத்துக்கு வரலன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், உடனே கேன்சல் பண்ண வேண்டியதானே அந்த ப்ரோக்ராமை. அப்போ விஜய் சொன்ன நேரத்துக்கு வரலன்னா, ஒரு நல்ல அரசாக இருந்திருந்தால் அந்த நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணி எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி விஜயை வர வேண்டாம்னு சொல்லியிருக்கணும். அப்போ அதை வைத்து விஜய் அரசியல் பண்ணலாம். அப்போ விஜயும் எதை வைத்து அரசியல் பண்ணலாம், இவங்க எப்படி இதை கேன்சல் பண்ணாங்கன்னா நம்ம அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு. எங்கே கேன்சல் பண்ணிட்டா விஜய் அரசியல் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம். ஸோ இந்த இடத்துல ஒரு டோட்டல் சிஸ்டம்னுடைய ஃபெயிலியர் தான், ஒரு மனிதாபிமானமற்ற செயல்களில் கட்சியும் அரசும் ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம எல்லாருமே நம் முன்னாள் மறைந்த எதிர்கட்சி தலைவர் விஜயகாந்த் அவர்களை வந்து பல பேர் கேலி பண்ணியிருப்பாங்க. அவருடைய ஒரு பிரபலமான ஒரு காணொலி இருக்கு. அந்த காணொலியில் வந்து அவருடைய ரசிகரை பார்த்து யாரா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு மாதிரி பேசுவார். அவருடைய அந்த ஹெல்த்தில் வந்து அவர் பாதிப்பு ஏற்பட்டு அந்த கடைசி காலகட்டம் அது, அவரால் முடியாத நேரத்துலையும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருந்தார். அந்த வீடியோலாம் பயங்கர வைரலாகி எதிர்கட்சிகள், குறிப்பாக திமுகவில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து, திராவிட கட்சிகள்லாம் வந்து விஜயகாந்தை பயங்கரமாக கிண்டல் பண்ண ஒரு வீடியோ அது. அதில் அவர் என்ன முயற்சி பண்ணுறாரு, அங்கே தான் நம்ம விஜயகாந்தை பாராட்டோம். அந்த இடத்துல தான் நம்ம விஜயகாந்த் மாதிரி ஒரு தலைவரை இழந்திருக்கோம் அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன்னா, அவருடைய ரசிகர்கள், அவருடைய கட்சிக்காரர்கள் இன்டிசிப்ளின்டாக பிஹேவ் பண்ணும்போது அவரால் அதை பொறுத்துக்க முடியல. ஸோ ஒரு கட்சிக்கு சிவிக் டிசிப்ளின் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். போலீஸு ஓகே, அரசு ஓகே, இவங்க வந்து கண்டிப்பாக 100% தவறு செஞ்சுருக்காங்க. இதில் காவல்துறையோட பங்கு இருக்குது, நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இருக்குது, தமிழக அரசனுடைய ஃபெயிலியர் இருக்குது, 100% இருக்குது. இதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த 41 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க, 39-41 பேர் இறந்து போயிருக்காங்கன்னா பெரும்பங்கு அரசுக்கு. ஆனால் அதை விட ஒரு அரசியல் கட்சி தலைவரா விஜய் எப்படி செயல்பட்டுருக்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நிறைய இளைஞர்கள் வந்து இப்போ வாட்ஸ்அப் குரூப்லையும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் எங்கள் அண்ணனை எல்லாரும் வந்து கார்னர் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்னு. கொஞ்சம் உங்களுடைய அரசியலெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சு ஒரு அரசியல் தலைவர் எப்படி செயல்பட்டுருக்கணும். விஜயகாந்த் இன்னொரு உதாரணம் நான் சொல்கிறேன். ஒரு பெரிய தலைவரனுடைய இறுதி ஊர்வலத்தில் பயங்கர கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துருச்சு. விஜயகாந்தே இறங்கி போய் துண்டை எடுத்து அந்த ரசிகர்கள்லாம் தட்டி எல்லாரையும் வழி சொல்லி, ஏன்னா விஜயகாந்தே போகும்போது அந்த ரசிகர்கள் வந்து அதை கேட்டு நவுந்து போவாங்க. இங்க விஜய் என்ன பண்றாரு, ஒரு இஷ்யூ நடந்தோடனே தப்பிச்சு போறாரு, சென்னைக்கு போயிடுறாரு. விஜய் வந்து இதே மாதிரி கூட்டத்துக்கு வரும்போது அது ஒரு வீடியோ இருக்கு, விஷுவல் இருக்கு, நீங்க போடணும் அதை எடிட் பண்ணும்போது. அவர் பஸ்ல அப்படியே வராரு, லைட் ஆஃப் பண்றாரு, ஆன் பண்ணோடனே அவர் தெரிகிறார், உடனே கத்துறாங்க, திருப்பி லைட் ஆஃப் பண்ணுறாரு, சவுண்டு குறைஞ்சது. ஸோ இந்த மாதிரி ஒரு இது எந்த மாதிரி ஒரு பிஹேவியர் எனக்கு புரியல. மக்களை கத்த விட்டு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடுறது, இதுதான் இந்த தலைவருக்கான ஒரு அழகா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது தூண்டி விடுற மாதிரி இருக்கு, தூண்டி விடுற மாதிரி தான் இருக்கு, ஒரு தூண்டி விடுற மாதிரி இருக்கு. நம்ம போன ஒரு மேடையில் பார்த்தோம், ஒரு ரசிகரை தூக்கி வீசுறாங்க,
அந்த ரசிகர் போய் ஒரு கம்பி மேலேயோ இல்லை ஒரு 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 சாக்கடையிலேயோ விழுந்திருந்தா ஒரு மண்டை கிண்டை எங்கேயாவது போய் இடிச்சு அடிபட்டு செத்துருந்தா அன்னைக்கே அது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கும். அன்னைக்கு தப்பிச்சுட்டு இன்னைக்கு இத்தனை பேருடைய உயிர் போயிருக்கு. அன்னைக்கு போயிருந்தா கூட ஒரு உயிரோட போயிருக்கும். இன்னைக்கு இவ்வளோ உயிர் விரிச்சு போயிருக்கு. ஸோ சிவிக் சென்ஸ் அவரோட ரசிகர்கள் நம்ம பார்த்தோம் திருச்சியிலையா நாகப்பட்டினமான்னு தெரியல, விஜயை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் கோவில் கோபுரத்து மேலே ஏறுறாங்க, ஷூ போட்டு அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய சாமி சிலை மேலே கால் வைக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு கூட ஒரு புரிதல் இல்லாமல் அது ஒரு கோவில், அது கோவில் கோபுரம், அதில் சாமி இருக்கு, இது பல பேருடைய ஒரு உணர்ச்சியை வந்து தூண்டும், இது கலவரமாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு புரிதல் கூட இல்லாமல் ஒரு நடிகரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான எண்ணம் இன்னைக்கு வந்து பல பேருடைய உயிரை காவு வாங்கியிருக்கு. ஸோ இதுக்கு வந்து முழுக்க முழுக்க அனைவருமே பொறுப்பு. விஜய் பொறுப்பு, தமிழக அரசு பொறுப்பு. அதே மாதிரி அந்த விஜயை பார்த்தாக வேண்டும். மற்றவங்களுக்கு முன்னாடி நான் பார்த்துடணும். நம்ம வீடியோ பார்க்குறோம், வண்டியில் வராங்க, வண்டி இடிச்சு விடுறாங்க, ஓடி வராங்க. அப்படி என்ன அவசியம்? அப்படி என்ன ஒரு ஒரு விஜயை வந்து ஓடி வந்து பார்த்து தான் நீங்கள் வந்து பூரிப்படையணும், சுயன் அடையணுங்கிற அவசியம் என்ன இருக்குது? இந்த கேள்வி இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி சிவிக் சென்ஸ் இல்லாமல் இளைஞர்கள் பிஹேவ் பண்ணுறது, இந்த ஜென்சி பிஹேவ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் போகக்கூடிய காட்சிகள் வந்து நம்மளுடைய தேசத்துக்கு, தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்துக்கு, இந்தியாவினுடைய எதிர்காலத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய உண்டாக்குது. ஸோ கொஞ்சம் நம்ம சென்சிபிளாக இருக்கணும். நல்ல நல்ல தலைவர்கள், உண்மையிலே நான் சொன்ன மாதிரி திருப்பி விஜயகாந்த் போன்ற தலைவர்கள் என்ன முயற்சி பண்ணாங்க, அவங்கள ரசிகர்களை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்தாங்க. குறிப்பாக நடிகர் அஜித் கூட இப்போ என்ன சொல்கிறாரு, போய் உங்கள் பொழப்பை பாருங்கள், நேரம் இருந்தால் என் படத்தை வந்து பாருங்கள், நீங்கள் தர பணத்துக்கு நான் வந்து நல்லா நடிச்சிருக்கேன்னா பாராட்டுங்க, நல்லா நடிக்கலையா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். அதை தாண்டி ஒரு நடிகர்கிட்ட நீங்கள் அட்டாச் ஆகாதீங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பை பாருங்கள், என்னுடைய லைஃப்பை பார்க்க விடுங்க அப்படின்னு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சென்சிபிளான ஒரு புரிதல் இளைஞர்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது நேற்று நடந்த சம்பவம் நம்மளை பெரிய அளவில் உணர்த்துது. ஆனால் இந்த ஸ்டாம்பீட் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தமிழக அரசு தன்னால் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சாங்க. நம்ம பார்த்தோம், அன்பில் மகேஷ் அவர்கள், அப்புறம் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் உடனடியாக ஸ்பாட்டுக்கு போனாங்க. துணை முதல்வர் வந்துட்டாங்க, முதல்வர் வந்துட்டாங்க. அப்போ நம்ம இந்த விஷயத்தில் எப்படி திமுகவை நம்ம குறை சொல்ல முடியும்? இல்லை, இந்த விஷயத்தில் வந்து பண்ணியிருக்காங்க, அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. எல்லா விதமான சப்போர்ட்டு மினிஸ்டர்ஸ்லாம் அங்கே போயிருந்தாங்க. ஆனால் வந்து இதே மாதிரி தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம், விஷசாராயம் இவங்க சொல்கிற மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு நிறைய பேர் இறந்தபோது முதலமைச்சர் இன்னும் அங்கே போகல, இன்னும் அந்த குடும்பத்தை போய் அவர் பார்க்கல. மற்ற அமைச்சர்களோ இல்லை துணை முதலமைச்சரோ அங்கே போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் தான் திருப்பி சொல்கிறேன், நாளைக்கு 2 நாள் கழித்து இந்த சோகமெல்லாம் மறைந்த பிறகு இது அரசியலாக மாறும். இந்தியாவில் இன்னைக்கு ஒவ்வொரு விஷயமும் அரசியலாக மாற்றப்படுது. ஸோ 2 நாட்கள் கழித்து இது அரசியலாக மாறும்போது அந்த அரசியலில் இவங்களுடைய பாதிப்பை குறைப்பதற்காக என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க. எல்லா முன்னேற்பாடும் பண்ணுறேன், நாங்கள் போயிருக்கோம், அந்த 2 அமைச்சர்கள் அழுது வீடியோ போட்டிருக்காங்க. அதை வீடியோ பார்த்தாலே நான் அது கமெண்ட் பண்ண விரும்பலை, நடிக்கிறாங்க நடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் நான் உள்ளே போக விரும்பலை. ஸோ இந்த மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது, இதே ஒரு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் நடந்திருந்தால், இல்லாட்டி வந்து மதுரையில் சில மாதங்களுக்கு முன்பு இந்து பக்தர்கள், முருக பக்தர்கள் மாநாடு நடந்தது, அந்த மாதிரி நிகழ்ச்சியில் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருந்தால் இன்னைக்கு எத்தனை ஊடகங்கள், எத்தனை சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், த்ருவ் ராத்தே அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து ஜுபேர் மாதிரியான நிறைய பேர் முதல்வர்கிட்ட விருதெல்லாம் வாங்கியிருக்காப்புல. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து எப்படியெல்லாம் இதை வந்து பேசியிருப்பாங்க, இதை எப்படியெல்லாம் யார் தப்பு பண்ணா அப்படிங்கிறத எந்த மாதிரியெல்லாம் வீடியோ போட்டிருப்பாங்க, டீகோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்களுக்குலாம் இது யாரையுமே குறை சொல்ல முடியல. ஏன்னா அரசோடைய தப்பு இருக்கு, அரசு, திமுக அரசு. விஜயோடைய தப்பு இருக்கு, விஜய் அவங்க பேசக்கூடிய கொள்கையை பேசக்கூடியவங்க. அப்போ இங்க மனிதர்கள் இறந்து போனால் கூட அவர்கள் யாரால் கொல்லப்பட்டார்கள், யாருடைய தவறால் வந்து அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய ஐடியாலஜி என்ன அப்படிங்கிறத பார்த்து தான் குரல் கொடுக்கக்கூடிய விஷயம் நம்ம பார்க்கிறோம். இது வந்து நம்மளுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயமாக நான் பார்க்கிறேன். தகவல்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நேற்று நடந்த சம்பவத்துல எல்லா கட்சிகளுக்குமே பங்கு இருக்கு அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுது. அதே நேரம் ஒரு அரசியல் கட்சிக்கு கொள்கை எவ்வளவு முக்கியமோ, தொண்டர் பலம் எவ்வளவு முக்கியமோ, அதே அளவுக்கு ஒழுக்கமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் இல்லாத ஒரு கட்சி எவ்வளவு தொண்டர் பலம் இருந்தாலும் அது தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் அப்படின்றதுக்கு நேற்றைய சம்பவம் ஒரு சிறந்த உதாரணமா இருக்கு. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.